அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்குறோம். நம்மக்கிட்ட யாராச்சும் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எல்லா பெற்றோர்களுமே கண்ணை மூடிட்டு சொல்கிற ஒரே பதில் எது? நம்முடைய குழந்தைகள் தான். ஏன்னு கேட்டால், நம்ம எவ்வளோ காசு பணங்கள் நகை பணம் என்னென்னவோ நம்ம வாங்கி காரு அது இது பங்களா எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாலுமே நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கு ஒரு பெற்றவர்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் சொத்து. அப்படிப்பட்ட சொத்துக்களாயே நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையானது நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், அவங்க நல்ல படிப்பாகட்டும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக சிறந்து விளங்குறதுக்கு நம்ம பண்ணுற போகிற ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். தமிழில் ஒரு பாடல் வரிகள் இருக்குது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அந்த குழந்தை நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. மிக மிக அற்புதமான வரிகள்ங்க. இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா குழந்தைகளுமே இந்த உலகத்தில் ரொம்ப நல்ல குழந்தைங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து ஒவ்வொரு டேலண்ட்டை வந்து கொடுத்து தான் அனுப்பியிருப்பார். எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குணங்கள் ஒரு தனித்துவம்னு இருக்குது. அப்படி நம்முடைய குழந்தைகளை வந்து நம்ம நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறது கண்டிப்பாக பெற்றவங்களுடைய கடமைகள் தான். சில குடும்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கு படிப்பானது நல்லா வந்துடும், அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதாவது டக்குன்னு சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறத வந்து அங்கேயே புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே படித்து டக்குன்னு எழுதியும் பார்த்துருவாங்க. ஆனால் சில குழந்தைங்க வந்து படிப்பு ஆனது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்கள நிறைய பேரண்ட்ஸ் வந்து படின்னு சொல்கிறதும், அப்படி டார்ச்சர் பண்ணுறதும், மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து கம்பேர் பண்ணுறதும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய சமுதாய சூழலில் நிச்சயம் நடந்துட்டு தாங்க இருக்குது. அப்படி சில குழந்தைங்களுக்கு பாடத்தை புரிஞ்சுக்கிற அந்த தன்மையானது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைங்களுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இல்லையா? நம்ம பிள்ளைங்க வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸை வந்து நீங்களும் வந்து கவலைப்படுவீங்க. ஏன்னு கேட்டால் நம்மளோட பசங்க நல்லா படித்தா நல்லாயிருக்கும், ஏன்னா எந்தவித கஷ்டமும் வேணாம், அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா பெற்றவங்களும் கண்டிப்பாக அந்த கவலையானது எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக குழந்தைங்கள போட்டு ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணு வச்சுக்கோங்களேன், பசங்களோட சைடு ரொம்ப பாவமாயிரும். அதுக்காக ஒரு சின்ன நம்மளுடைய குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்காங்கன்னா நீங்கள் நிச்சயமாக கவலையப்படாதீங்க. அந்த குழந்தைங்க நல்ல ஆக்டிவாக நல்ல புத்திசாலியாக ஆகிறதுக்கான ஒரு எளிய ஒரு மாற்றம், சின்ன ஒரு பரிகாரம், ரொம்பலாம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நம்ம பதிவில் எப்பயுமே சொல்ல மாட்டோம். ரொம்ப சாதாரண ஒரு பரிகாரம் தான், ஆனால் பயங்கர சக்தி வாய்ந்த பரிகாரம். கண்டிப்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி குழந்தைங்க மந்தமாக இருந்தாலுமே, குழந்தைங்கன்னு இல்லைங்க, குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க, இப்போ நீட்டு ஜேஇ நிறைய எக்ஸாம்ஸு எக்ஸ்ட்ரா நிறைய கோச்சிங் கிளாஸ், அது மாதிரி நிறைய பசங்க நிறைய லெவலில் பெரிய பெரிய லெவலில் எக்ஸாம் எழுதுகிற பசங்களாக இருந்தாலுமே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படிப்பட்ட குழந்தையும் அந்த உங்களுடைய மாற்றங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வேகமாக இருக்கும், அசுர வேகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எளிய பரிகார முறைகள் தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் மொத்தம் 7 வாரம் பண்ணணுங்க. இதை வந்து எப்போ நீங்கள் ஆரம்பிக்கணும்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை ஏதாச்சும் ஒரு கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள 7 வாரங்களுமே செவ்வாய்க்கிழமை தான் நம்ம பண்ணணும். இல்லாட்டி சனிக்கிழமை நம்ம ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உள்ள எல்லா 7 வாரங்களுமே சனிக்கிழமை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். அப்படி மாற்றி பண்ணக்கூடாது. இதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆஞ்சநேயர் கோவில் நீங்கள் பக்கத்தில் எது பக்கமாக இருக்கோ அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயரோட பாதத்தில் எப்பயுமே செந்தூரம் தான் ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட அந்த விசேஷமான செந்தூரம் வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பாங்க, நமக்கு பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. அதில் ஆஞ்சநேயருடைய இடது கால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இடது காலில் இருக்கக்கூடிய செந்தூரத்தை கொஞ்சமாக கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் அந்த ஐயர்கிட்ட சொன்னால் கூட போதும், என்னோடய குழந்தைக்காக நாங்கள் வேண்டிட்டு நாங்கள் வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொன்னாலே அந்த ஐயர் வந்து கண்டிப்பாக அந்த இடது காலை வச்சு கூட கொடுப்பாரு. அந்த செந்தூரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த நம்மளோட பசங்க வந்து கோவிலுக்குலாம் நிறைய பேர் கோவிலுக்கு வர பழக்கங்கள் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. முடிஞ்சால் கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லை அவங்க வரமாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மட்டுமே கோவிலுக்கு போய் வந்துட்டு அந்த செந்தூரத்தை மட்டும் வாங்கிட்டு உங்களோட குழந்தைங்களோட நெத்தியில் டெய்லி நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. இவ்வளோதாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு இது தான், எக்ஸ்ட்ரா வேண்டுதல் அது இது பூஜை பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தாலுமே படிப்பில் ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. படிப்பில் ஆர்வமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட
அந்த படிப்பில் ஆர்வத்தை கொண்டு வர வேலையை வந்து ஆஞ்சநேயர் பார்த்துக்குவார். இப்படி ஆஞ்சநேயரோட பாதத்தில் இப்போ செந்தூரம் கொட்டி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சில கோவிலில் அப்படி கொட்டி வைக்கிற பழக்கங்கள் இருந்திருக்காது. அது மாதிரி கொட்டி வைக்கல அப்படின்னா இடது காலில் செந்தூரத்தை வந்து எங்களால் எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். உடனே நீங்கள் கொஞ்சோண்டு செந்தூரம் கோவிலுக்கு வெளியில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லாட்டி பூஜா ஸ்டோர்ஸ், நாட்டு மருந்து கடை, இந்த எல்லா கடையிலுமே செந்தூரம் கிடைக்கும். நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு செந்தூரம் மட்டும் வாங்கிட்டு போய் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஐயர்கிட்ட சொல்லிட்டாலே போதும். ஒரு சின்ன வேண்டுதலுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் அதே மாதிரி அவருடைய சுவாமியோட இடது பாதத்தில் வச்சு கொடுப்பாருங்க. இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த திலகத்தை மட்டும் நீங்கள் நல்லா ஆஞ்சநேயரை மனசார நினச்சி உங்கள் குழந்தைங்களோட நெத்தியில் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறப்ப, காலேஜ் போகிறப்ப, இது மாதிரி எக்ஸாம்ஸு எங்கே எப்போ போனாலுமே நீங்கள் டெய்லி அது மாதிரி செய்து வர கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு படிப்பில் இருக்க எல்லா ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஞாபக சக்தி, புத்தி எல்லாமே அதிகமாகுங்க. எழுதக்கூடிய அனைத்து வித தேர்வுகளையுமே ரொம்ப சிறப்பாக எழுதுவாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் பண்ணலாம். இப்போ தான் குழந்தைங்க 1வது 2வது படிக்கிறாங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை 10th 12th அது மாதிரி பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். அதனால் எப்பேற்பட்ட உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிவாங்க. மொத்தம் 7 வாரம். இந்த இடையில ஒரு டவுட்டு வரலாம் எல்லாருக்குமே, பீரியட்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுடைய கணவரும் போகலாம், மனைவி யார் வேணாலும் போகலாம். இப்போ மனைவி இப்போ வீட்டில் லேடிஸ் தான் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பீரியட்ஸ்னால் தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நாள் ஒரு 7 வாரம் மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நிச்சயம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த ஆஞ்சநேயரோட, ஹனுமனோட அந்த புத்திசாலித்தனமும் அந்த பலசாலித்தனமும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.